அனைவருக்கும் வணக்கம். கலப்பை இன்டகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு விவசாய நிலம் வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம விவசாய நிலம் வாங்குகிறோன்னா அதுக்கு லேண்ட் அக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது, வண்டி பாதை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். ஏன்னா சில இடத்துலலாம் ஒரு காட்டை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு கஷ்டம். ஸோ நமக்குன்னு தனியாக ஒரு வண்டி பாதை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ், நம்ம வீட்டிலேருந்து அந்த தோட்டம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். அப்போது ரொம்ப தூரத்தில் வாங்கிட்டோன்னா அதுக்கே தனியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவாகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ், வேலைக்கு ஆட்கள் வர்றதும் அதே போல் தான். ஸோ ஈஸியாக பஸ்ஸு போக்குவரத்து, ஆட்டோவோ பஸ்ஸோ போகிற இடமா இருந்தால் அவங்க வேலைக்கு வர்றவங்களும் ஈஸியாக போக வசதியாக இருக்கும். அதனால் அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வாட்டர் சோர்ஸ். கண்டிப்பாக அந்த காலத்தில் தான் மானாவாரி இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா விவசாயங்கிற மாதிரி. இப்போல்லாம் கண்டிப்பாக ஒன்று கிணறு இருக்கணும், இல்லைன்னா போர் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே இருந்தது. கிணறும் இருந்தது, போரும் இருந்தது. ஸோ அதனால் அது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈபி இருக்கணும். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோட்டர் ரூமு. ஸோ இப்படி தான் இருந்தது நாங்கள் வாங்கும்போது. ஈபி பார்த்திங்கன்னா நமக்கு இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நம்ம தனியாக ஈபி வாங்கணுன்னா அதுக்கே தனியாக நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ஈபியும் வாங்கி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு ஏரியா பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தில் கால்வாய், குளம், குட்டை அந்த மாதிரி இருந்தால் நமக்கு விவசாயத்துக்கு பயன்படலை, நீங்கள் ஏன் அதை அவாய்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு. அது எதனால அப்படி சொல்கிறேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது இருந்தால் கரையெல்லாம் 2 பக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. நம்ம தோட்டத்துக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மை. எந்த மண்ணுனாலுமே அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஸோ மண்ணை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எங்களுக்கு இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. கரிசல் மண் மண்ணை ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மண் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸு. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணுங்க. எந்த சிக்கலும் இல்லாமல், வில்லங்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து வாங்கணும். பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பட்ஜெட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் கவனித்து வாங்கணும். சேஃப்டி பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சேஃப்டினா என்ன சேஃப்டி அப்படின்னு கேட்பீங்க. நமக்கும் சரி, நம்ம பயிர்களுக்கும் சரி, பறவைகள், விலங்குகள்னால தொந்தரவு இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும். சில மலை பகுதியிலலாம் வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ்னால தொந்தரவு இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கின தோட்டத்துலேயுமே மயில்னால் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பெருசாக விவசாய நிலத்துக்கெல்லாம் வாஸ்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு மனைக்கு தான் வாஸ்து, விவசாய நிலத்துக்கு வாஸ்து தேவையில்லை. அதை சிலர் குழப்பிக்குவாங்க. நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது. அப்படிலாம் இல்லை. இது விவசாய நிலத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க தேவையில்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள் நண்பர்களே. இயற்கையோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.